உணவே மருந்து. சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. சித்தர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ உணவின் மூலியமாவே நீங்க மருந்துகளை எடுத்துக்கலாமே, நோயை தீர்த்து கொள்ளலாமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கும். பொதுவாகவே காலையில் எழுந்திரிச்சா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன ஃபுட்டு இன்னைக்கு காலைல டிஃபன். அப்படியே டிஃபன் செஞ்சாலும் என்ன சட்னி அரைக்கலாம், சைட் டிஷ் என்ன செய்கிறது, அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், குழந்தைகளும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி முக்கியமான சட்னி வகைகள் நம்ம சாப்பிடும்போது இட்லிக்கோ தோசைக்கோ இது வந்து பெஸ்ட் காம்பினேஷனுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னியை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல், எதுக்களிப்பு, நிறைய பேருக்கு அந்த உடல் சூடு சாப்பிட்ட உடனே நான் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் ட்ராவல் பண்ணி நான் போயாகணும், வெயில் அதிகமாக இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உணவோடு இந்த மூலிகையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, இந்த சட்னி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உணவே மருந்து. சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. சித்தர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ உணவின் மூலியமாகவே நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கலாமே, நோயை தீர்த்து கொள்ளலாமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும் இல்லையா? இப்போ பொதுவாகவே காலையில் எழுந்திரிச்சா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன ஃபுட்டு இன்னைக்கு காலைல டிஃபன். அப்படியே டிஃபன் செஞ்சாலும் என்ன சட்னி அரைக்கலாம், சைட் டிஷ் என்ன செய்கிறது, அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், குழந்தைகளும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி முக்கியமான சட்னி வகைகள், சைட் டிஷ், ஹெல்த்தியாக முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய, டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய சட்னி வகைகள் சிலவற்றை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இட்லி தோசைக்கெலாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளு சட்னிங்க. இந்த எள்ளு சட்னி எப்படி செய்வது? கருப்பு எள்ளெல்லாம் மறந்து பல வருஷங்கள் ஆகுதே. நல்லெண்ணெய்னாவே நம்ம 10 மைல் தூரத்துக்கு ஓடி போவோம். ஆனால் அது எல்லாமே நம்ம விட்டதுனால தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல. பெண்கள் நிறைய பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்ளம் இருக்குது, ரெகுலராகவே பீரியட்ஸ் கிடையாதுங்க. பிசிஓடி, ஃபைப்ராய்டு, எத்தனை பெண்கள் நம்ம வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நமக்கு எள்ளு மிக சிறந்த ஒரு சொல்யூஷன். ஏன்னா அதிகமான கால்சியம், அயன் இதில் இருக்குது. ஸோ வாரம் 2-3 நாட்கள் எள்ளு சட்னியை நம்ம பயன்படுத்தும்போது ஆரோக்கியமாக ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்குது, உடலும் பலம் பெறும் சொல்லலாம். தேவையான அளவு நீங்கள் கருப்பு எள்ளை எடுத்துகிட்டு லேசாக அது வந்து வறுத்துக்கணுங்க. லேசாக வறுத்தா போதும், இல்லைன்னா அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எப்போவுமே சேர்க்கறது போல் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, இது எல்லாமே ரெண்டுமே வந்து லேசாக வறுத்து இதனோட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, காய்ந்த மிளகாய், சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய். ஸோ இதை வைத்து நல்லா அரைச்சிடணும். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வழக்கமாக நம்ம சட்னி வந்து தாளிக்கிற மாதிரி தாளித்தம் செய்து நம்ம சாப்பிடும்போது இட்லிக்கோ தோசைக்கோ இது வந்து பெஸ்ட் காம்பினேஷனுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த எள்ளு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யார் ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை. இந்த கற்றாழையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நிறைய மருந்துகள் இதுலேருந்து நம்ம செய்கிறோம். ஸோ கற்றாழை வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, பித்தத்தை தணிக்கக்கூடியது, வயிறு எரிச்சல், வயிறு புண், அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இதையே நம்ம சட்னியாக சாப்பிடும்போது சொல்லவே வேணாங்க, அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க வெறும் இட்லிங்க, இட்லியை வந்து பாலில் தொட்டு சாப்பிட்றேன், இல்லை தயிரில் சர்க்கரை போட்டு தொட்டு சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்குங்க, வயிறு எரிச்சல், கொஞ்சம் காரம் பட்டாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கற்றாழையில் நம்ம சட்னி செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு நிரந்தரமான அந்த வயிறு எரிச்சல் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கற்றாழை வந்து மடலாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அதனுடைய தோல் பகுதி நல்ல திக்காக இருக்கும் பாருங்கள், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் என்ன பண்ணலன்னா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 முறையாவது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல் மட்டும் எடுத்து
தண்ணீரில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் 2லிருந்து 3 நிமிடங்கள் அந்த தண்ணியை பாயில் பண்ணணும். ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 2லிருந்து 3 நிமிடம் பாயில் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம்னா தேங்காய். ஸோ தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இதனோட வச்சுக்கோங்க. 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வரமிளகாய், நமக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து இதை நம்ம சட்னியாக அரைச்சி தாளிதம் செய்து சாப்பிட்ணும். ஸோ இந்த கற்றாழை அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த டேஸ்ட்டு எப்படிங்க இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு அந்த வயிறு எரிச்சல் இல்லைங்க, எதுக்களிப்பு இல்லைங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னியை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல், எதுக்களிப்பு, நிறைய பேருக்கு அந்த உடல் சூடு, சாப்பிட்டவுடனே நான் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரம் ட்ராவல் பண்ணி நான் போய் ஆகணும், வெயில் அதிகமாக இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உணவோடு இந்த மூலிகையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, இந்த சட்னி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள். கற்றாழை சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம செய்யக்கூடியது எங்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரை சட்னியும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு, ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி இருக்கா, அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரையை எப்படிங்க நம்ம சட்னியாக செய்வது? முருங்கைக்கீரையை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதே மாதிரி வரமிளகாய் கொஞ்சம், பூண்டு, சீரகம். ஸோ இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு இதனோட முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும். ஸோ இதை நம்ம அரைத்து சட்னியாக பயன்படுத்தணும், அரைத்து தாளிதம் பண்ணிடணும். முருங்கைக்கீரை சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையை வந்து கடைஞ்சி கொடுத்தாலோ பொரியலாக கொடுத்தாலோ குழந்தைகள் சாப்பிட்றதில்ல அப்படின்னா இட்லி தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதையே வந்து திக்காக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா துவையல் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிக்கடி இல்லை தினந்தோறுமே நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தாலும் நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே கிடைக்க நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து இது கொஞ்சம் மூலிகையாக ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.